ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னுடைய ஸ்டைலில் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு மிளகு வந்து 1 ஸ்பூன் மிளகுனா 2 ஸ்பூன் வந்து சீரகம் போடுவேன் மக்களே. ஸோ அந்த கணக்கு தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மையா வந்து கொரன்னு மையா இல்லை, கொரன்னு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ட்ரையாக அரைக்கணும் மக்களே, தண்ணி பற்றாமல். ஸோ இதை வந்து இந்த மாதிரி என் ஸ்டைலில் இன்றைக்கி நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பத்தாது. ஸோ பெரிய மிக்ஸி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 பூண்டு வந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லிச்செடி, இதெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ரசம் பண்ணுறதுக்கு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மக்களே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ என்னுடைய ஸ்டைல் ரசம் இன்றைக்கி பார்த்துருங்க. ஸோ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 வத்தல். ஆக்சுவலாக நம்ம வந்து அரைக்கிறோம் இல்லையா, இந்த அரைக்கும் போது இதில் பச்சை மிளகா வேணால் ஒன்று போட்டுக்கலாம் மக்களே. நான் வந்து இதில் மிளகாய் உரப்பு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இதில் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து அரைச்சி முதல்ல ட்ரையாக அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை போட்டு எண்ணெயில் 2 ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மிக்ஸியை கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம ரசத்துக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் எப்பயும் இதோடு நிப்பாட்டிடுவேன் மக்களே, பெருங்காய பொடி போடணும். ஆனால் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து நான் வந்து பால் மிக்ஸ் பண்ண போகிறேன் மக்களே. ஓகேவா? ஸோ நம்ம பால் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து ரசம் கொதிக்க விடக்கூடாது. புளி கரைச்சி இதில் நம்ம வந்து லாஸ்ட்டில் போடணும் பெருங்காயம். நான் வந்து பால் ஊற்ற போகிறதுனால இப்போவே பெருங்காயம் போட்டுக்கிறேன் மக்களே. ஸோ பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான உப்பு, நான் வந்து ரசத்தில் மஞ்சப்பொடி போட மாட்டேன் மக்களே. ஆனால் சில பேர் போடுவாங்க. 2ம் பண்ணிக்கலாம், போட்டும் பண்ணிக்கலாம். ஒரு தடவை போட்டால் ஒரு தடவை போடாமல் இருந்துக்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் போடுவாங்க, தேங்காய் பவுடர் போடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ரசம் பண்ணி நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் மாறுதலாக பால் ஊற்றி பண்ண போகிறேன் மக்களே. என்னோடய ஸ்டைல்னால் இதோடு நிப்பாட்டிட்டு கடைசியில் கொதி வராமல் நுர வந்தோடனே மல்லிச்செடி போட்டுருவேன் மக்களே. நான் யூஸ்வலாக அப்படி பண்ணுவேன். இன்றைக்கி நான் இதில் எக்ஸ்ட்ராவாக பால் ஊற்றுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்க, பால் ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே மல்லிச்செடி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு நாங்கள் வந்து பருப்பு ரசம் சொல்லுவோம் மக்களே. எங்கள் வீட்டில் அதான் ஃபேவரேட்டு. ஸோ அதுக்கு வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு பல் பூண்டை வந்து நறுக்கி போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறேன் மக்களே. பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லி செடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை.
ஃபினிஷ். பாருங்க மக்களே, ரசம் இறக்கி வச்சுட்டு இப்போ பருப்பு வந்து குக்கரில் வச்சுட்டேன். பருப்பு ஒரு 2 விசில் வந்தோடனே அமர்த்திடலாம். பாருங்கள், சைட் பை சைடாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம் விளக்கி மிக்ஸி அரைச்சதெல்லாம் மிக்ஸி எல்லாம் விளக்கி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்களா? ஸோ ஜாப் டன் மக்களே. இன்னைக்கு பருப்பு ரசத்துக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம், ரைஸு, பீட்ரூட் பொரியல் மக்களே. நெக்ஸ்ட் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணணும் மக்களே. பீட்ரூட் என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? தவா எடுத்துட்டு பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு 3 வத்த மிளகாய், இது கருவேப்பிலை, ஸோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி சீச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம சீச்சு வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மக்களே. உப்பு போட்டுட்டு தேங்காய் இருந்தால் போடலாம் மக்களே, துருவின தேங்காய். என்கிட்ட இன்னைக்கு தேங்காய் இல்லாதனால நான் எதுவும் போடல மக்களே இன்னைக்கு. மட்டும் போட்டிருக்கேன் மக்களே, பெப்பர். ஸோ வேறு எதுவுமே நான் போடல. ஸோ இதில் இருக்கிற தண்ணியே வந்து பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலையே இது வெந்துடும். தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டு ஊற்ற மாட்டேன் மக்களே. ஸோ இப்போ மூடி போட்டாச்சு, வேகட்டும். பாருங்கள் மக்களே, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும் மூடி ஓப்பன் பண்ணி. ஸோ தண்ணி ஒரு பொட்டு ஊற்ற தேவையில்ல மக்களே. உங்களுக்கே தெரியும், இது என்னோட ஸ்டைல், அவ்வளோதான். சூப்பராக வெந்துருச்சு மக்களே. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே. இன்னும் பாத்திரம் விளக்கணும். இதான் இப்போதைய நிலைமை. பாருங்கள் தோசை எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.